கொஞ்சம் ஐடி ஸ்டாஃப் தான். இன்னைக்கு நம்ம கிரிட்னா என்னன்ட்டு பார்க்கலாம். கிரிட்னா நமக்கு இருக்கிற அந்த குட்டி குட்டி சின்ன எலிமெண்ட்ஸை எப்படி பிரிச்சு நம்ம கிரிட்டா மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது தான். கிரிட்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் டேப் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு H2 டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். H2 டேக்ல நான் அப்படியே ஆட் ஷிஃப்ட் கொடுத்து அந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து கிரியேட் பண்ணி ஸோ இதில் நான் இன்புட் வந்து கொடுக்குறேன். நான் இன்புட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இன்புட்க்கு நான் வந்து சிஎஸ்எஸ்ல டிசைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த H2 டேகுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டேன். H2 டேக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ண போகிறோம். ரெட் வந்து நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கு ஹைட் வித் இது எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டெய்னர் வந்து நம்ம டிவ்வுக்கு ஒரு ஐடி வந்து நேம் வச்சுப்போம். ஐடிக்கு நேம் வந்து கண்டெய்னர். நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ்ல அதே கண்டெய்னரை நம்ம கால் பண்றோம். ஐடினால ஹேஷ் வச்சு கண்டெய்னர் கால் பண்றோம், ஓபன் பண்றோம். ஸோ இப்போ கிரிட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மலா டிஸ்பிளே கிரிட்னு கொடுத்தா போதும், நமக்கு கிரிட் மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அதுக்கான சைஸ் வித் இதெல்லாம் கரெக்டாக கொடுப்போம். அதுக்கு முன்னாடி கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் இதை வந்து நம்ம கொடுப்போம். கிரிட் இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ்ல நம்ம வந்து அதுக்கான பிக்சல்ஸை கொடுப்போம், எவ்வளோ தூரத்துக்கு அது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ 100 பிக்சல் கொடுக்குறேன் இதுக்கு. ஸோ எல்லாமே 100 பிக்சல்ல செட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதில் நான் இன்னொரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ அது வந்து டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 10 பிக்சல். ஸோ இப்போ அது வந்து 3ஆ டிவைட் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு கீழே நம்ம ரோவையும் டிவைட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் கிரிட் காலம் கேப் ரோ கேப்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிரிட் காலம் காலம் கேப் அப்படின்ற டேப் வந்து நம்ம கால் பண்ணிருக்கோம். இது வந்து ஸ்பேசிங் வந்து ஒரு 20 px கொடுக்கணும். கொடுத்தோடனே நமக்கு இந்த மாதிரி ஸ்பேசிங் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ்க்கும் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிரிட் கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் இதுக்குள்ள நம்ம 100 px கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பாக்ஸ் வந்து 100 px இருக்கும். நமக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். 150 கூட கொடுத்துக்கலாம், இல்லை 80 50 நம்ம எந்த சைஸ்ல வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸ்ல கொடுத்தோம்னா அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து 120 பிக்சலுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அடுத்து இருக்கிற அந்த ரோடும் நான் 120 பிக்சலுக்கு கொடுக்குறேன். அடுத்து இருக்கிறதும் 120 பிக்சலுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு நியூமரிக்கலா ஒரு பாக்ஸ் மாடல் மாதிரி, அதாவது கிரிட் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிரிட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே கிரிட்ன்ற ஆப்ஷனை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த காலம் கேப்பும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு காலம் கிரிட் காலம் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு 20 pxல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிரிட் ரோ கேப்னு சொல்லிட்டு இதையும் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதில் இந்த ஆப்ஷன் கிரிட் ரோ கேப் இதில் வந்து ஒரு 20 px கொடுக்குறேன். கொடுத்தோடனே அதுக்கான ரோக்கானது வந்துடும். காலம்க்கு கொடுக்குறோம்னா காலம்க்கு ஒரு 40 px கொடுக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் ஆகும்.
ஸோ இது வந்து எங்க யூஸ் ஆகும்னா, நம்ம வெப்சைட்ல பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்கு தனியா, அதுக்கப்புறமா ஃபூட்டருக்கு தனியா, நெக்ஸ்ட் சைடு கன்டென்ட்க்கு தனியா, அடுத்து மெயின் கன்டென்ட்க்கு தனியான்னு சொல்லிட்டு கிரிட் யூஸ் பண்ணி இத வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஹெட்டர், ஃபூட்டர், அசைடு, நேவ் பார் அண்ட் கன்டென்ட் இத வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த வெப்சைட்ட வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இந்த 4 மெயின் திங்ஸ் தான் வந்து ஒரு வெப்சைட்ல இருக்கும். ஹெட்டர், ஃபூட்டர், அசைட், கன்டென்ட் இதெல்லாம். இத எப்படி நம்ம யூஸ் பண்றது? டக்கு டக்குன்ட்டு வந்து அலைன்மென்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த ஆப்ஷனுக்கு நம்ம டிஸ்ப்ளே கிரிட்ன்னு குடுத்தோம்னா, இந்த மாரி இது இந்த லென்த்துக்கு, இந்த லென்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத தனித்தனி லென்த்தாவும் நம்மளால குடுக்க முடியும். இப்ப நான் இதுக்கு மட்டும் 1200 பிக்சல் குடுத்தா, எனக்கு இது மட்டும் லென்த் அதிகமாயிடுது. ஸோ இத வந்து ஒரு 300 பிக்சல்னு குடுத்தேன்னா, அதுக்கேத்த லென்த்ல இது மட்டும் வியூ ஆகுது. அப்போ நம்ம ஹெட்டருக்கு தேவையான லென்த் எவ்வளவோ ஹெட்டருக்கு குடுத்துக்கலாம். ஃபூட்டருக்கான லென்த் குடுக்கலாம். அதே மாரி கன்டென்ட்க்கு, மெயினுக்குன்ட்டு தனித்தனியா லென்த் குடுத்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு வெப்சைட்ல மெயினா வந்து கிரிட் யூஸ் பண்ணி தான் கன்டென்ட்ஸ பிரிப்பாங்க. தேங்க் யூ.